மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமா அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்யக்கூடும்னு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதே மாதிரி 5, 6, 7, 8 இந்த 4 நாட்கள்ல லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்னும் நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 36 to 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல சில இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவனதா வானிலை மையம் சொல்லியிருக்கு. பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வென்ட்வொர்த் பகுதி, அதே மாதிரி ஃபார்வுட் பகுதி, இந்த 2 பகுதிகளிலையும் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சின்னக்கல்லார் பகுதி, நீலகிரியில நடுவட்டம், தேவாலா, வால்பாறை PAP, சேலத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி, வால்பாறை தாலுகா இந்த பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில தமிழ்நாட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கரூர் பரமத்தியில் 22.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில இது குறைந்தபட்ச வெப்பநிலையா பதிவாகி இருக்கிறதா வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.